வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் சீக்ரெட் சொசைட்டி, அதாவது சீக்ரெட் ஏரியா, அப்புறம் ஏலியன், இதெல்லாம் நம்மளுக்கு சொன்ன உடனே நான் வர ஒரே பிளேஸ் ஏரியா 51. அந்த ஏரியா 51 அப்படி என்ன தான் இருக்குது, அங்கே என்னெல்லாம் சீக்ரெட்ஸ் இருக்குது, அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்களா, இல்லை யூஎஃப்ஓஸ் இருக்கா, இல்லைனா அமெரிக்காவோட மிலிட்ரி ஃபோர்ஸ் தான் அங்கே இருக்காங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஏலியன் மிஸ்டீரியஸான ஏரியாஸ் மேலே ஆர்வமாக இருந்தாங்கன்னா போயிட்டு ஷேர் பண்ணிவிட்டு, நீங்களும் இந்த வீடியோவை நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 51 இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1955 நிவாடா டெசர்ட் அப்படின்ற ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனத்தில் தான் உருவாக்குறாங்க. ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாகவே உருவாக்குறாங்க இந்த ஒரு இடத்த கூட. அந்த ஒரு இடத்த சுற்றி இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நைட் ஆனால் ஒரு இது வரும் ப்ரோ, நைட் ஆனால் ஒரு லைட்லாம் அடிக்கும், ஏலியன் லைட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இது கிட்ட போகணும் அப்படின்னாலே, அது ஏரியா 51 ஏரியா 51க்கு பக்கத்தில் போகணும் அப்படின்னாலே அங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, வார்னிங் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். அங்கே அதே மாதிரி ட்ரோன்ஸ், கேமராஸ் எதுவும் அலோடு இல்லை அப்படின்றதுனால உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்துக்கே கூட தெரியாமையே இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சேட்டலைட்லேருந்து பார்க்கலாம். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நம்மளுக்கு போய் கிளியராக எடுக்க முடியாது. வீடியோஸ் மக்களும் யாரும் அலோட் பண்ணுறதில்ல. அங்கே அப்படி சீக்ரெட்டாக என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் பார்த்தீங்கன்னா மக்களெல்லாம் அங்கே உள்ள ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸை பரப்புகிறாங்க. இதே மாதிரி உலக நாடுகளும் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சீக்ரெட்டாக அமெரிக்கா பார்த்திங்கன்னா உலகத்தை அழிக்க பிளான் பண்ணுறாங்க. ஏலியன்ஸ் கூட அவங்க சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா உலகத்தை அழிவுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஏலியன்ஸை பிடிச்சி கொடுமை பண்ணுறாங்க. இவங்க ஏலியன்ஸை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்தோட சயின்டிஃபிக்கலாக அவங்க மட்டும் இம்ப்ரூவ் ஆகிக்கிறாங்க எக்கானமியில் அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் இங்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளையிங், அதாவது ஒரு விமான நிலையம் தான், ஒரு சீக்ரெட்டான விமான நிலையம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் இது ஒத்துக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏரியா 51 அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒத்துக்கிறதுக்கே 1955 உருவாக்குனவங்க 1990 தான் ஒத்துக்கிறாங்க ஏரியா 51 ஒன்று இருக்குது அமெரிக்காவில் அப்படின்னு. அவங்க ஒத்துக்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும்போது மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் தானே செய்யும். அதே மாதிரி மெக்சிகோவில் ஒரு கிராஷ் ஆகுது, ஏலியன் யூஎஃப்ஓ பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அங்கேருந்து ஏலியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஏரியா 51 வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் இருந்தால் நமக்குலாம் தெரியும். இப்போ நம்ம போய் அங்கே பார்க்கணும், எத்தனை யூடியூபர்ஸ், எத்தனை டிவி சேனல்ஸ் எல்லாம் கிளம்பி அங்கே போய் நிற்பாங்க. ஆனால் அங்கே யாருமே நிற்கவும் முடியாது, கேமராலாம் நாட் அலோட் அப்படின்னும் போது அங்கே இருக்க மக்கள்லாம் அப்படி அங்கே என்ன தான் இருக்கும், ஏன்னா கேமரா இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம போய் பார்க்கக்கூட முடியாது உள்ளே அப்படின்னும் போது எல்லா மக்களுக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வரலாம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உலகமே அந்த ஏரியா 51 என்ன தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி ஆனால் அமெரிக்கா கவர்மெண்ட் ஒரு சைடு இருந்து நாங்கள் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல, ஏலியன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அடித்து சொன்னாலும் ஏரியா 51 வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறாரு. அவர் தான் பாபு பார்த்திங்கன்னா. பாபு அப்படின்ற சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா 51 நான் வேலை செஞ்சுருக்கேன், நான் ஒரு விஞ்ஞானி, நான் வேலை செஞ்ச வரைக்கும் ஏலியன் இன்ஜினியரிங்கை அவங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட், இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இது பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கலை. அப்படிலாம் இல்லை, யாருன்னே தெரிலங்க அவன், ஆனால் வந்து இந்த மாதிரி தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சைடு நம்பினா கூட, ஏன்னா இப்போ மெக்சிகோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடக்கும். யூஎஃப்ஓ அப்படின்னாலே அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஏரியா 51 இதுதான் மக்களுக்கெல்லாம் ஞாபகம் வருமே. இந்த மாதிரியான ஒரு ஏரியாவை அமெரிக்கன் கவர்மெண்ட் எதுக்காக சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்றதான் எல்லாரோட கருத்தாக இருந்தாலும், இது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பயத்தில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா எப்போனா ஏலியன்ஸ் வருவாங்க அப்படின்னு ஒரு பயத்துலேயே அவங்களாம் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கும் தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய கருத்து, இது மக்களுக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக ஒன்று புதுசான ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் பாம்பு உருவாக்குறது, அந்த மாதிரியான மிலிட்ரி சோர்ஸாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது லைட்டாக. ஆனால் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கரெக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே என்ன வேணால் இருக்கலாம், அங்கே ஒரிஜினலாக ஏலியன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டாக்குமெண்ட் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போய் எடுக்கும் போது நமக்குலாம் தெரிய வரலாங்க, இன்னும்
விஷயங்கள்லாம் கூட அங்கே எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ரி சேனல் கூட உள்ள நாட் அலோட் அப்படின்னும் போது அங்கே போய் யாராலையும் ஒன்றுமே சொல்ல முடியாது. அங்கேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சில பேர் சொன்னால் கூட 2019 கூட ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நாங்களாம் இன்றைக்கி போய் ஏலியன்ஸை பார்க்க போகிறோம் எல்லாம் வந்து அப்படின்னு பாலைவனத்துக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் வருது. அது நம்பி ஆனால் அது ஒரு காமெடியான ஒரு விஷயமா மீமாக போட்டிருக்காங்க. ஆனால் சில பேர் நம்பி அந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாந்து வீட்டுக்கு வந்ததாக மிச்சம். இந்த மாதிரி அப்போ ஆரம்பித்து இப்போ 2019 வரைக்கும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு இடத்துல அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸில் அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன பொறுத்தளவுக்கு இது கவர்மெண்ட் லாஜிக்கலாக எவிடன்ஸ்லாம் எது இருக்கா ஏலியன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலியன் எவிடன்ஸ் விடுற அளவுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் அவ்வளோ வீக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தாங்க இந்த ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு ரூமர்ஸாக சொல்லப்படுது. ஆனால் மித்தாகவும் இருக்கலாம், ட்ரூத்தாகவும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா ஒரு இதுவே சொல்லாமல் முடிச்சுட்டு அப்படிங்கிறது அங்கே நடந்ததுலாம் இவ்வளோதாங்க, இதோட பெருசாக கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம டைம் இல்லை. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போட்டு அங்கே அப்படி என்ன தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவாங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டு பெல் பட்டனை தட்டிட்டீங்கன்னா நம்ம டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்க.